தனுசு ராசி பெண்களுக்கு வந்து ஈர்ப்புங்கிறது மேஷ ராசி மேல வரும், அதோட கடக ராசி மேலையும் வரும், எப்பயாவது சிம்ம ராசி மேல வரும். இப்போ இந்த ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே ஒவ்வொரு அமைப்பு உண்டு. இப்ப தனுசு ராசி பெண்கள் மேஷ ராசி ஆண்களை திருமணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, தனுசு ராசி பெண்கள் வந்து நிறைய செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. மேஷ ராசி ஆண்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல செய்யறதை நிறுத்திட்டாங்க அப்படிங்கிறப்ப அந்த மேஷ ராசி ஆண்களுக்கு இங்க இங்க பெண்கள் மேல கோவம் வரக்கூடிய அமைப்புங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். அப்ப மேஷ ராசியை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஆனா இயற்கை என்ன பண்ணும்னா, மேஷ ராசிக்காரங்க கூட தான் சேர்ந்து வாழ்றக்கே கொடுக்கும். தனுசு ராசி பெண்கள் 20 வருஷம் 25 வருஷம் 30 வருஷமே கூட நீங்க வாழ்ந்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல மேஷ ராசி பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இயற்கை பண்ணிரும். அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. அதே போல கடகராசி, இப்போ தனுசு ராசி கடகராசி கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் சந்திச்சுட்டே இருக்க மாதிரியே இருக்கும். ஏன் அப்படின்னா கடகராசி ஆண்கள் வந்து ரொம்ப பொசசிவ், ஒரு கண்ட்ரோலாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பாங்க. தனுசு ராசி பெண்கள் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இந்த கடகராசி ஆண்கள் தான் வந்து ரொம்ப அம்மா பசங்களாகவும் இருப்பாங்க. அப்போ இங்கே ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது வந்து தனுசு ராசி பெண்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த கடகராசி ஆண்களை திருமணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா கூட்டு குடும்பமாக போய் வாழக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் அதிகமாகவே அமைஞ்சிடும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிற மாதிரி இருந்துரும். அப்போ தனுசு ராசி பெண்களுக்கு வந்து மகர ராசி ஆண்கள் செட் ஆவாங்க. சண்டைகள் அதிகம், ஆனா பிரிய மாட்டாங்க. ஏதோ ஒரு வகையில சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது கொடுத்துரும்.